வந்திருக்க யாருக்கும் காலை வணக்கம். சரி, நம்ம எல்லாருமா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த மகாபரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இதோ இந்த அருமையான நாளில் கூட இது எங்கள் ஒவ்வொருவருத்தரையும் இந்த இடத்துக்கு வரத்தக்கதான உங்களோட கிருபையும் தயவும் வழிநடத்தலும் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இதோ ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே சுவாமினே ஆரம்பம் முதற்கொண்டு ஆண்டவரே முடியும் வர என் தேவன் நீர் ஆண்டவரே எங்களோடு அசைவாடும்படியாக சுபிக்கிறோம். தேவனே, இதோ வந்திருக்க யாவையும் கரத்துக்கு ஒப்படைக்கிறோம். தேவனே, கேட்கறதான வார்த்தைகள் மாத்திரமாக ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் ஆண்டவரே அவருக்குள்ளாக நீர் கிரீசியும்படியாக ஆண்டவரே சுவாமினே உங்களோட சத்தத்துக்கு ஆண்டவரே சுவாமினே சவி கொடுக்கிறதான ஆண்டவரே சுவாமினே அது ஆண்டவரே வழிநடத்தல தரும்படியாக சுபிக்கிறோம். தேவனே, அதே வண்ணமாக ஆண்டவரே வந்தவர்கள் வந்தமானமாக போக மட்டும் இல்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சுவாமினே அவங்க இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது ஒரு நல்லதான ஆண்டவரே ஒரு ஆத்மா நல்லதான ஒரு இருதயத்தையும் ஆண்டவரே சுவாமி நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ எங்கள் ஒவ்வொருவற்றையும் உங்களோட கரத்துக்கு ஒப்பு கொடுத்து கடைசி வரும் என் தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 1 அதிகாரம் 3 தொடக்கம் 9 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகின்றீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகின்றீர்கள். ஆமென். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகளெல்லாம் நீக்கி நீர். என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகளெல்லாம் நீக்கி நீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை
கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கடல் தாண்டி எனக்காக வந்தீங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 31வது வசனம் மட்டும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் ஒன்று கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிக் கொண்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் அப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், கர்த்தருடைய கைகளில் ஆணிகளுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பதாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்கும் நற்செய்தி பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 31வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த முதல் நாளுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்ததன் பின் தான் காட்சி கொடுத்த சம்பவங்களை பற்றி நாம் இந்த பகுதியிலே தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு முறை நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்றாலும் அது தொடர்ச்சியான யதார்த்தங்களை கொண்ட ஒரு காரியமாக காணப்படுகின்றது. ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதலானது எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஒரு யதார்த்தமாக காணப்படுகின்றது. இன்று நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற காரியமாக கூட அவருடைய உயிர்த்தெழுதல் காணப்படுகின்றது. நமது விசுவாசம், நமது இரட்சிப்பு, நித்திய ஜீவன் போன்ற வரங்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்கிற விதம், வாழ்க்கையை நாம் அணுகும் விதம், வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் விதம், நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் கிரியைகள், நாம் வாழும் முறை என அனைத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலானது செல்வாக்கு செலுத்தும் ஒரு காரணமாக காணப்படுகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது அவர் தன்னை வெளிப்படுத்தின காரியங்களையும், அதை தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் ஒன்றாக இருந்தபோது அவர் தன்னை வெளிப்படுத்தின காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு இன்னும் விவரமாக தெரிவிக்க அல்லது காரியங்களை எடுத்து காண்பிக்க உங்கள் மத்தியில் முன்வைக்க விரும்புகிறேன். 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் போது அது இவ்வாறு கூறுகிறது. வாரத்தின் முதல் நாளில் மாலையில் சீஷர்கள் யூத தலைவர்களுக்கு பயந்து தாங்கள் இருந்த அறையின் கதவுகளை பூட்டிக்கொண்டு உள்ளே
கூடி வந்திருந்த போது இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். அவ்விதமாக இந்த வார்த்தை அல்லது இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. இப்போது அது தொடங்க விதத்தை பற்றியும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்பும் மேலும் 2 சுவாரஸ்யமான காரியங்களும் இங்கே இருக்கிறது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு தன்னை காண்பித்த போது சீஷர்கள் அங்கே ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்பதுதான் முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்ற விடயம். மேலும் அவர்கள் ஒன்றாக கூடியிருந்த அந்த சம்பவமானது ஒரு தற்செயலான ஒரு காரியம் அல்ல என்பதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு தாம் செய்த எல்லாவற்றையும் எப்போதும் ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு செய்து வந்தார். அவர்கள் மத்தியிலே காட்சி கொடுத்த போது அவர்கள் ஒன்றாக இருந்தது தற்செயலான ஒரு காரியம் அல்ல. மேலும் நாம் மற்ற விசுவாசிகளுடன் ஒன்றாக இருக்கும் போதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துடனும் மிகவும் அர்த்தமுள்ள சில அனுபவங்களும் சந்திப்புகளும் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றன என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதாவது நமக்கு தனிப்பட்ட ரீதியிலே நேரங்களும் தியானங்களும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். நான் தேவனோடு இருக்கிற தனிமையான உறவு அல்லது தொடர்பை நான் குறைவாக சொல்லவில்லை. ஆனால் நாம் ஒன்றாக இருப்பதும் கூடியிருப்பதும் சில நேரங்களிலே அவசியம் என்பதை நான் இங்கே காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் பெறும் அனுபவங்களும் அவருடனான நமது உறவு வளர்ந்து வலுப்பெறும் வழிகளும் மற்ற விசுவாசிகளுடன் ஒன்றாக இருக்கும் போது மட்டுமே அது அதிகமாய் நிகழ்கின்றன. அதனால்தான் எபிரெயர் புத்தகம் நமக்கு கூறுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருங்கள் என்று. இந்த கூடுகை நான் அங்கே சபை என்று கூறுகிறேன். அதாவது சபை என்று தான் நாம் இந்த கூடுகையை அழைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக, கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளாக தேவனை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வருகிற ஒன்று கூடுதலை அது குறிக்கின்றது. நாம் தனிமையில் நம்முடைய சொந்த காரியங்களை செய்யும் போது மட்டுமல்ல, மற்ற விசுவாசிகளுடன் கூடி வரும் போதும் இயேசு விசேஷமான வழிகளில், தனித்துவமான வழிகளில், வித்தியாசமான வழிகளில் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஏனென்றால் தேவன் நம்மிடம் மிகவும் தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறார். அவர் நம்முடன் மிகவும் தனிப்பட்ட ரீதியில் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் தனிமையாக இருக்கும் போது அற்புதமான தருணங்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கும் போது, அவர்களோடு ஒன்றாக கூடி இருக்கும் போது நிகழும் சில அனுபவங்களும் சில தருணங்களும் மிக விசேஷமாய் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒன்றாக இருக்கும் போது இயேசு மிகவும் தனித்துவமான விசேஷமான வழிகளிலே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் மீண்டும் ஒன்றாக கூடி வந்திருந்த போது இந்த சம்பவம் நடந்தது மட்டுமல்லாமல், யூத தலைவர்கள் தங்களை தேடி வருவார்கள் என்றும், சிலுவையிலே அறையப்பட்ட போது இயேசுவுக்கு நேர்ந்தது போல தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நேர்ந்துவிடும் என்று அவர்கள் பயந்ததினால் அவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக அல்லது நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டிருந்தார்கள், தங்களை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு விதமான அச்சம் இருந்தது. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று அவர்களை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் என்று அவர் கூறுகிறார். அந்த பகுதி அவ்விதமாக நமக்கு குறிப்பிடுகிறது. இப்போது இது ஒரு சாதாரண கேள்விதான். அதாவது கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது எப்படி இயேசு உள்ளே நுழைந்தார் என்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி, சாதாரண கேள்விதான். ஏனென்றால் அவர் கதவுகளை தட்டினார் என்றோ அல்லது அவர்கள் போய் அவருக்காக கதவை திறந்தார்கள் என்றோ அந்த பகுதியில் எதுவுமே சொல்லப்படவில்லை. அவர் வந்து அவர்கள் நடுவிலே நின்றார் என்று மட்டுமே அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. மேலும் இயேசு தோன்றி மறைவது அல்லது கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது தோன்றி அவர் எப்படி உள்ளே வந்தார் என்று நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படுவது போன்ற ஒரு நிகழ்வை ஏனைய சம்பவங்களிலும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவற்றில் சில நமக்கு எதை நினைப்பூட்டுகின்றது என்றால், நாம் உண்மையிலே இந்த காரியத்தை கொடுத்து விளக்க நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் வேதத்தில் நாம் இப்போதுள்ள நமது சரீரத்தில் செய்ய முடியாத பல காரியங்களை நமது உயிர்த்தெழுந்த சரீரத்தில், புதிதாக்கப்பட்ட சரீரத்தில்,
புதிதாகவும் வித்தியாசமாகவும் அதை செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் விளங்கிக் கொண்ட உண்மை அது. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கும் போது, நமக்கு புதிய சரீரங்கள் கொடுக்கப்படும் போது, நாம் உயிர்த்தெழுப்பப்படும் போது, எதிர்காலத்தை பற்றி ஒரு அற்புதமான சிந்தனையும் சுவாரஸ்யமான காரியமும் இதுவாக தான் இருக்கிறது. அதாவது இந்த சரீரத்தில் வீழ்ச்சி அடைந்த மனிதனுடைய இந்த சரீரத்தில் எதையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதை அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை கொண்டு நமக்கு செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. இங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி, இயேசு உள்ளே வந்தார். அவர் அவர்களுக்கு மத்தியிலே வந்து நின்று மிக முக்கியமாக அவர் கூறுகிற காரியம்தான் உங்களுக்கு சமாதானம். இவ்விடத்திலே நான் கொஞ்சம் நிறுத்தி உங்கள் இருதயத்தை பார்த்து இதை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் என்பது நம் வாழ்விலும் இன்றைய உலகிலும் நமக்கு மிக மிக தேவைப்படுகிற காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதாவது நான் வெளிப்புற சூழ்நிலைகள் நன்றாக இருப்பதை பற்றி மட்டும் பேசவில்லை. நமது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் என்ன நடந்தாலும் நமக்கு உள்ளே நம் உள்ளத்தில் ஆழத்திலே நாம் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த உள்ளான அமைதியை பற்றித்தான் நான் சமாதானம் என்று இங்கே பேசுகிறேன். நமது சூழ்நிலைகளின் மத்தியில் ஒருவேளை அர்த்தமற்றதாக தோன்றக்கூடிய சூழ்நிலைகளிலும் நமக்குள் நாம் உணரும் மிக உண்மையான மெய்யான அமைதியே இந்த சமாதானம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இத்தகைய ஒரு சமாதானத்தை குறித்து தான் அன்று இயேசு வாக்கு கொடுத்தார். இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு உலகம் கொடுப்பது போல நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானும் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறும் போது தான் நமது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நம் இருதயங்களிலே அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியதாக இருக்கிறது. இன்று இயேசு உங்களுக்கு அந்த வகையான சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த வேதமானது அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் கூடிய உங்கள் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்போது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானமானது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் சூழலில் காணப்படும் பயங்கள், கவலைகள், மனக்கலக்கங்கள் இவைகளிலிருந்து கர்த்தருடைய சமாதானமானது நம்மை பாதுகாத்து வருகிறது. நம்முடைய எதிரியானவன் இவற்றை நம் இருதயங்களை வாங்கி அச்சுறுத்த, நம்மை உள்ளே பூட்டி வைக்க அவன் இதை பாவிக்க முயற்சிக்கின்றான். நாம் இப்படி பூட்டப்பட்ட மற்றும் ஒரு பயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம் இல்லை. அதனால் அவர் அந்த தடைகளை உடைத்தெறிகிறார். அவர் நம்முடைய தடை சுவர்களை உடைத்து நம் இருதயங்களிலே சமாதானத்தை பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இதற்கூடாக நம் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நாம் நம்பிக்கையுடன் வாழ முடியும். உத்தம இருதயத்தோடு அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவருடைய பூரண சமாதானம், பரிபூர்ண சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நாம் அவரை நம்பும் போது அவர் நமக்கு கொடுக்க விரும்பும் அந்த இயற்கைக்கு அப்பால்பட்ட சமாதானத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம் இருதயங்கள் நிலை பெற்று சமாதானமாய் இருக்கும் போது, நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து நினைவு கூறும் போது, அந்த இயற்கைக்கு அப்பால்பட்ட சமாதானமும் அதனோடு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானமும் தெளிவும் நமக்கு கிடைக்கிறது. இயேசு அடுத்து செய்த காரியம் என்னவென்றால், அவர் இதை சொன்ன பிறகு தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு நீட்டி காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே தேவனுடைய சமாதானம் நம்மில் இருக்கும் போது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த தெளிவோடு இயேசுவை இன்னும் தெளிவாக காணும் போது அது நமக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆனால் நமக்குள் உள்ளான சமாதானம் இல்லாத போது அது நமது பார்வையை மங்க செய்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை கடினமாக்குகிறது. இயேசுவை காண்பதை கூட நமக்கு கடினமாக்கி விடுகிறது. மேலும் அது நாம் மகிழ்ச்சியில் நடக்கும் எமது நடக்கையை கூட சில நேரம் கடினப்படுத்தி விடுகின்றது. சமாதானத்தோடு கூட தெளிவும் மகிழ்ச்சியும் சேர்ந்து வருகிறது. அதை தான் இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். எனவே நான் இத்தோடு எனது செய்தியை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது நான் உங்களுக்காக குறிப்பாக பயம், கவலை, மன அழுத்தம், பதட்டம் போன்ற ஏதோ ஒன்றிலே நீங்கள் அங்கே போராடி கொண்டிருப்பீர்களே, ஆனால்
அப்படிப்பட்ட உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவ சமாதானத்தை ஒரு புதிய மற்றும் புத்துணர்ச்சியான வழியிலே அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். அவருடைய சமாதானத்தை அறிவதன் மூலம் உங்கள் சூழ்நிலைகளில் அவரை காணக்கூடிய ஒரு தெளிவையும், உங்கள் வாழ்வில் அவர் செயல்படுவதை காணும் போது அதற்கூடாக ஒரு மகிழ்ச்சியையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதற்காக நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகின்றேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும், செவி கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கவலை, பயம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை உணர்ந்து தங்களை சுற்றியோ அல்லது தங்கள் வாழ்க்கையிலோ நடக்கும் காரியங்களால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒளித்து கொள்ளும் இடத்தில் இருப்பவர்களுக்காக இப்பொழுது நான் உங்கள் சமாதானத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் வெளிப்பட்டு அவருடைய இருதயங்களில் சமாதானத்தை பேசுவீராக. அவர்கள் உம்மை மீண்டும் காண ஒரு தெளிவை பெறுவார்களாக. நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் காண்பார்களாக. இந்த உலகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்கிறீர் என்பதை அவர்கள் காண்பார்களாக. அவர்கள் உம்மை மீண்டும் காண்பதற்கூடாக மகிழ்ச்சி அடைவார்களாக. ஆண்டவரே, உலகெங்கிலும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்காக அந்த தேவ சமாதானத்தை, அந்த தெளிவை, அந்த மகிழ்ச்சியை கேட்டு நான் அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்திக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Come on, let's praise. Come on, let's praise. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Come on, say it.
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அப்பா இன்றைய நாளை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துகிறேன். இன்னைக்கு கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எதிர்வரும் நாட்களில் நாங்கள் வாழ அப்பா நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தியாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கக்கிறேன் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.